இன்னைக்கு நம்ம 10th history unit 6ல இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸோட 4th क्वेश्चन தான் பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே. What was the bone of contention between company and கட்டபொம்மன்? அதாவது கம்பெனிக்கும் கட்டபொம்மனுக்கும் ஒரு bone of contention. bone of contention அப்படின்னா முக்கிய பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அது என்ன பிரச்சனை கம்பெனிக்கும் கட்டபொம்மனுக்கும் அந்த முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாப்போமா? அது என்ன கான்டென்ஷன், என்ன அந்த முக்கிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டபொம்மனுக்கும் கம்பெனிக்கும் வந்துட்டு லேண்ட் ரெவென்யூ கலெக்ஷன், அதாவது வரி பணம் கலெக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, சோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஓகேவா? சோ அத பத்தி என்னன்னு சொல்லி பாப்போம். ஓகேவா? 1781ல பாத்தீங்கன்னா கர்நாடிக் இடத்துக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு வரி பணம் கொடுப்பாங்க. யாருக்கிட்டனா நவாப் கிட்ட கொடுப்பாங்க. கர்நாடிக் இடத்துக்கு மக்கள் வந்துட்டு வரி பணம் கொடுப்பாங்க. சோ அத யார்கிட்ட கொடுப்பாங்க? நவாப் கிட்ட கொடுப்பாங்க. சோ இந்த நவாப் என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துடுறாங்க. அதாவது சோ இந்த கர்நாடிக் இடத்துக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு வரி பணம் கொடுப்பாங்க. அத வந்துட்டு நீங்க அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கலெக்டர்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி நவாப் வந்துட்டு இந்த பொறுப்பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட கொடுத்துடுறாங்க. கலெக்டிங் டாக்ஸ் ஃப்ரம் பீப்புள், அதாவது இந்த டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நவாப் கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனா அந்த பொறுப்பு வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துறாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. ஓகேவா? சோ நாளடைவுல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது மூலமா பாஞ்சாலங்குறிச்சியிலேயே வந்துட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க கலெக்ட் பண்ணும் போது என்னாச்சு அப்படின்னா கம்பெனி கலெக்டர்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்க பழைய காசு இருப்பாங்க பாத்தீங்களா. பழைய காசு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்ல பாத்திருப்போம். என்னன்னு பார்த்தோம், பழைய காசு அப்படின்னா ஊராட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அவங்களெல்லாம் வந்துட்டு மதிக்காம அந்த வரி பணம் கலெக்ட் பண்ண போகும்போது அந்த ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் மதிக்காம அவமானப்படுத்தி சோ அவங்க பாட்டுக்கு போய் மக்கள் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி அந்த காசை வந்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இது கட்டபொம்மன் வந்துட்டு தெரிய வந்து 1798ல வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா கட்டபொம்மன் வந்துட்டு 3310 பகடாஸ் வந்துட்டு வரி பணம் பாக்கி வச்சிருந்தாரு. ஓகேவா? அந்த பகடாஸ் அப்படின்னா வந்து கோல்டு காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அந்த இந்த அளவுக்கான கோல்டு காயின்ஸ்க்கு வந்துட்டு ஒரு வரி பணம் கொடுக்காம பாக்கி வச்சிருந்தாரு. ஓகேவா? சோ அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சேர்ந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சேர்ந்த கலெக்டர் ஜாக்சன் அப்படிங்கிறவர் வந்துட்டு கட்டபொம்மன் கிட்ட வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அந்த நீங்க இந்த மாதிரி வரி பணம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, சோ அத வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாரு. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு கட்டபொம்மனுக்கும் கம்பெனி சைடுல இருந்து வந்து சண்டை நடந்துச்சு. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு அந்த கான்டென்ஷன். நம்ம மேல ஆல்ரெடி பார்த்தோம் பாத்தீங்களா லேண்ட் ரெவென்யூ கலெக்ஷன். லேண்ட் ரெவென்யூ கலெக்ஷன் என்ன பார்த்தோம், வரி பணம் கலெக்ட் பண்றதுலதான் கம்பெனிக்கும் கட்டபொம்மனுக்கும் சண்டை வந்துச்சு. சோ அந்த சண்டை இதுதான். ஓகேவா? ஓகே, ஒரு சம்மரி பார்க்கலாமா? 1781ல கர்நாடிக் பகுதிக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு வரி பணம் செலுத்தணும். அந்த பொறுப்பை வந்துட்டு நவாப் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட கொடுக்குறாங்க. சோ இது மூலமா பாஞ்சாலங்குறிச்சியிலேயே வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கலெக்டர்ஸ் வந்துட்டு வரி பணத்தை வந்துட்டு அங்கிருந்த மக்கள் கிட்டே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதை எப்படி பண்ணாங்க, கம்பெனி கலெக்டர்ஸ் போய் அங்க அந்த ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு மதிக்காம அவங்கள வந்துட்டு இழிவா நினைச்சு அவங்க கிட்ட மக்கள் கிட்ட இருந்தெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வரி பணத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. 1798ல வந்துட்டு கட்டபொம்மன் வந்துட்டு 3310 பகடாஸ் வந்துட்டு பாக்கி வச்சிருந்தாரு, அதாவது வரி பணம் கட்டாம வச்சிருந்தாரு. ஓகேவா? சோ அத பார்த்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்து ஒரு கலெக்டர் ஜாக்சன் வந்துட்டு கட்டபொம்மன் கிட்ட வற்புறுத்தி வாங்குறாரு, அதாவது ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறாரு. சோ இதுதான் வந்துட்டு கம்பெனிக்கும் கட்டபொம்மனுக்கும் நடந்த அந்த முக்கிய பிரச்சனை. ஓகேவா? தேங்க்யூ.